ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி ரெசிபி அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு. ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனல் ரெசிபீஸை பார்த்துட்டு ட்ரை பண்ணி அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க கமெண்ட்டோட. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. தில்பிலால் வந்துட்டு ஹோம்மேட் சாக்லேட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஷாஹின் நிசா வந்துட்டு ஸ்பானிஷ் ஆம்லெட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் 2 பேருக்குமே. நல்லா வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தில் அண்ட் ஷாஹின் நிஷா. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிப்போம். சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன், நான் பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 பல்லும், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணிப்போம். இதில் வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறணும் அப்படிலாம் இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா இந்த வதக்கின பொருள் எல்லாமே நம்ம அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரம் உங்களுக்கு சரியாக வரும். நான் காரம் கம்மியாக இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் 1 கிலோ சிக்கனுக்காக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி இதெல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலைகள் சேர்த்து ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ இதை கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. நீங்கள் ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போது கடாய் இல்லைன்னா குக்கர் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுமே 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆயில் ஹீட் ஆனதுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்துப்போம். உங்களுக்கு பிரியாணி இலை வாடை பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வதக்கி விட்டுப்போம். நம்ம ஆனியன் சேர்த்து இது பாதி வதங்கினதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இதையும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு நிமிஷம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா தூள்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கனுக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நல்ல காரமான மிளகாய்த்தூள்னால் 1.5 ஸ்பூன் போதும், கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா ரொம்பவே ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. இதுவே சூப்பராக இருக்கும் குழம்பு. இது வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கன் 1 கிலோ வந்து நான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிப்போம். இதை சேர்த்து இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா சிக்கனில் படுற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அப்போ தான் சிக்கனில் நான் ஆல்ரெடி வடித்து தான் வச்சுருக்கேன். நான் தண்ணி அதிகமாக விடாது. அந்த தண்ணி கொஞ்சம் விட்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி, அதாவது எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசிலுக்கு விட்டுறலாம். நீங்கள் கடாயில் செய்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இடையிடையில் கொஞ்சமாக கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 விசில்ஸ் விட்டாலே போதும், நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும்.
அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு நம்ம விசிலுக்கு விட்டுருவோம். சிக்கன் ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிப்போம். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான். அது கூட ஒரு 8 அல்லது 10 முந்திரி பருப்பு அதை ஊற வச்சுருக்கேன் நான் பாலில். அது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த பாலோடு சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். இப்போ சிக்கன் குக் ஆகிடுச்சு. விசில் எடுத்து விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம முந்திரியோடு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இங்கே சிக்கனும் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 கொதி விட்டாலே போதும், இல்லை ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் முந்திரி ஆட் பண்ணியிருக்கறனால இப்போது நல்லாவே உங்களுக்கு கிரேவி திக்காக மாறிடும். இப்போ பார்க்குறப்போ நமக்கு குழம்பு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆறுறப்போ இன்னுமே திக்காயிரும். பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா காரமும் இருக்கும். முந்திரி கொஞ்சம் பாலோடு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால லேசாக ஸ்வீட்னஸும் இருக்கும். இந்த டேஸ்ட்டே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே சேஃப். Don't forget to like and subscribe. Thank you.